அனுசரணை வழங்குவோர் அன்றும் இன்றும் என்றும் மாறாத பந்தம். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் கல்வியியற் கல்லூரி தொடர்பில் பிரதமர் கவலை. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் சிவில் மேல் நீதிமன்றில் ரிட் மனு தாக்கல். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வடக்கு கிழக்கில் அங்கத்துவ கட்சிகளுடன் மாத்திரம் இணைந்து போட்டியிட உள்ளதாக செல்வம் அடைக்கலநாதன் தகவல். முல்லைத்தீவு தென்னியன்குளம் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை குறைபாடுகளை நிவர்த்தி செய்யுமாறு கோரி பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டம். உலக புகழ்பெற்ற அமெரிக்க பாடகர் ஆலோ பிளாக் இலங்கைக்கு விஜயம். தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும் நிப்பான் சிமெண்ட். யாழ்ப்பாணம் கல்வியியற் கல்லூரி தொடர்பில் பிரதமர் கவலை வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியற் கல்லூரியின் நிலையை பார்க்கும்போது கவலை அளிப்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெறும் வரவு செலவு திட்டத்தின் மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். පොළොන්නරුවේ යාපනයේ ඒ විද්‍යාපීඨ නිරීක්ෂණය කරන්න ගියා. ඒකේ ඉන්න ශිෂ්‍යයන්ට කවදා හරි ගුරුවරුන් වෙන්න නියමිත ශිෂ්‍යයන්ට கிசிம பஹசுகமாக் நே. தற்போது ஆசிரியர் சேவையில் இருக்கின்ற ஆசிரியர் வளத்திற்கு அப்பாற்பட்டு கல்வியியற் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் உள்ள பீடங்களூடாக பயிற்சி பெறுகின்ற ஆசிரியர்கள் தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்தியிருக்கின்றோம். கல்வியியற் கல்லூரிகள் இருக்கின்ற நிலையை பார்க்கும்போது கவலையாக இருக்கின்றது. பொலனறுவை யாழ்ப்பாணம் போன்ற கல்வியியற் கல்லூரிகளை பார்வையிட சென்றேன். எதிர்காலத்தில் ஆசிரியர்களாக வரக்கூடிய அங்கிருக்கின்ற மாணவர்கள் எந்த வசதியும் இல்லாமல் இருக்கின்றனர். சரியான விடுதி வசதிகள் இல்லை, குடிநீர் வசதிகள் இல்லை. பாடசாலைகளில் திறன் வகுப்பறைகள் பற்றி கதைக்கின்றோம். படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இன்னமும் கரும்பலகை மாத்திரமே இருக்கின்றது. சரியான மின்சார வசதிகள் இல்லை, உட்கட்டுமான வசதிகள் இல்லை. இந்த நிலையில் பாடசாலைகளுக்காக 11,000 மில்லியனை இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கியுள்ளோம். පොළොන්නරුවේ යාපනයේ ඒ විද්‍යාපීඨ නිරීක්ෂණය කරන්න ගියා. அனுசரணை வழங்கியோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும் நிப்பான் சிமெண்ட். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் சிவில் மேல் நீதிமன்றில் ரிட் மனு தாக்கல் செய்துள்ளார். 2023 ஆண்டு மாத்துரை வெலிகம பகுதியில் ஹோட்டல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் தன்னை கைது செய்யுமாறு நீதிமன்றினால் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்யுமாறு கோரி முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தனது சட்டத்திரணி ஊடாக சிவில் மேல் நீதிமன்றில் ரிட் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த ரிட் மனு சிவில் மேல் நீதிமன்ற நீதவான் மடுள்ள முன்னிலையில் இன்று பரிசீலிக்கப்பட்டது. இதன்போது சிவில் மேல் நீதிமன்ற நீதவான் மடுள்ள தேசபந்து தென்னக்கோனின் ரிட் மனு எதிர்வரும் 12ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வடக்கு கிழக்கில் அங்கத்துவ கட்சிகளுடன் மாத்திரம் இணைந்து போட்டியிட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியை தவிர்த்து வடக்கு கிழக்கில் ஏனைய இடங்களில் அங்கத்துவ கட்சிகளுடன் மாத்திரம் இணைந்து போட்டியிட உள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலோ அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். என்று மன்னாரில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடக்கு கிழக்கிலே நகரசபை பிரதேச சபைகளிலே சகல இடங்களிலும் போட்டியிட இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே சந்தனகுமாரோடு சரவணபவான் ஆகியோரோடு இணைந்து இந்த சபைகளிலே நாங்கள் போட்டியிட இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கும் நாளைக்கும் எங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான
பணத்தை கட்டுவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வருகிறோம். அவை மன்னார் பிரதேச சபைக்கும் எங்களுடைய நாங்கள் போட்டியிடுவதற்கான தயார் நிலையில் இருக்கிறோம். தேர்தல் அறிவித்த பின்பு அதற்கான அனைத்து விஷயங்களையும் நாங்கள் கையாள இருக்கிறோம். ஆகவே இப்பொழுது இருக்கின்ற கூட்டை பார்க்கின்ற போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் அணியினரும் கிளிநொச்சி கட்சியினுடைய சந்திரகுமார் அவர்களும் இதில் இணைந்திருக்கிறார்கள். ஆகவே இவர்களோடு இணைந்துதான் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு இவர்களோடு நாங்கள் இணைந்து போட்டியிடுவோம். அனைத்தும் மற்ற இடங்களிலே ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு இருக்கின்ற 5 கட்சிகளிலும் இதிலே போட்டியிடும் என்பது நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஆகவே 9 கட்சிகளும் இணைந்து போட்டியிடவில்லை. அன்றைய தினம் கலந்தாலோசிக்கப்பட்டதே ஒழிய அவர்கள் இணைந்து விட்டார்கள் என்று சொல்லுகின்ற விடயங்கள் உண்மைக்கு புறம்பாகும். இனியும் நாங்கள் பிரிந்து செல்லுகின்ற சூழல்கள் ஏற்படுமாக இருந்தால் எங்களுடைய மக்கள் எங்களை மன்னிக்க மாட்டார்கள். ஆகவே என்பிபிக்கு கூடுதலான ஆசனங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்திருக்கிறது. இந்த பிரதேச சபை, நகர சபைகள், மாநகர சபைகள் ஜேவிபியால் பிடிக்கப்படுமாக இருந்தால் மாகாண சபை எங்களை விட்டு போய்விடும் என்பது என்னுடைய கருத்து. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னார் மாவட்டத்தில் போட்டியிட உள்ள ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இன்று மதியம் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் செயலாளரும் டெலோ அமைப்பின் மன்னார் மாவட்ட அமைப்பாளருமான டேனியல் வசந்த் தலைமையில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. மன்னார் மாவட்டத்தில் மன்னார் நகரசபை, நானாட்டான் பிரதேச சபை, முசலி பிரதேச சபை, மாந்தை தெற்கு பிரதேச சபை ஆகிய உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. மன்னார் பிரதேச சபை தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை இடம்பெற்று வருகின்றமையால் மன்னார் பிரதேச சபைக்கான தேர்தல் குறித்து உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக இன்று 4 சபைகள், மன்னார் நகரசபை, நானாட்டான் பிரதேச சபை, மாந்த மேற்கு பிரதேச சபை, முசலி பிரதேச சபை ஆகிய 4 சபைகளுக்கு முன்பு கட்டுப்பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே நாங்கள் தமிழ் தேசிய கூட்டணியாக ஒன்றாக ஒற்றுமையாக 5 கட்சிகள் இணைந்து இந்த தேர்தலை நாங்கள் போட்டியிடுகின்றோம். எனவே மக்கள் நமக்கு பூரணமான ஆதரவை தருவார்கள் என்று இந்த தேர்தலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தேர்தலில் வாக்களிக்கும் சக்தியை மக்கள் உரியவாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தின் பணிப்பாளர் விக்டர் தெரிவித்துள்ளார். தேர்தலில் வாக்களிக்கும் சக்தியை மக்கள் உரியவாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தின் பணிப்பாளர் விக்டர் தெரிவித்துள்ளார். தேர்தல் செலவினங்களை முன்னிறுத்திய தேர்தல் பிரசாரங்கள், அதன் மதிப்பீடு செய்யப்பட்ட செலவினங்கள் குறித்த கண்காணிப்பு தொடர்பை மாவட்ட மட்ட தேர்தலுடன் தொடர்புடைய தரப்பினருடனான கலந்துரையாடல் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். தேர்தலின் முக்கிய பங்குதாரர்களான வாக்காளர்களுக்கும் தேர்தல் திணைக்களம், போலீசார், கண்காணிப்பு அதிகாரிகள் ஆகியோருக்கு இடையிலான தகவல் பரிமாற்றம் என்பது ஒவ்வொரு தேர்தலிலும் பல்வகையான தாக்கங்களை செலுத்தி வருகின்றன. இதனை ஒரு முறையான பொறிமுறைக்குள் கொண்டு வருவது அவசியமாகும். தேர்தல் கால வன்முறைகளை இனங்கண்டு அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கல், அவற்றை கட்டுப்படுத்தல், தேர்தல் செலவினங்களை கையாளுதல் உள்ளிட்ட விடயங்களும் தற்போது பேசுபொருளாக இருக்கின்றன. சட்டத்தில் உள்ள சிறு இடைவெளிகளை பயன்படுத்தி போலி தகவல்களை பரப்புவோர் தப்பித்துக் கொள்ளும் நிலை இருப்பதால் அத்தகைய தவறான செய்திகளை பரப்புபவர்களை இனம் கண்டு நடவடிக்கை எடுப்பதற்கு போலீசாரும் துறைசார் வல்லுநர்களும் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவது அவசியமாகும். எமக்கு நாட்டில் உள்ள கட்சிகள் அனைத்தும் சமமானது. தேர்தல் போட்டியில் சமநிலை பேணப்படுவதை உறுதி செய்வதை வலியுறுத்தவே கண்காணிப்பு பணிகளை முன்னெடுத்து வருகின்றோம். அது மட்டுமல்லாது தேர்தலில் வாக்களிக்கும் மக்களின் வகிபாகம் அதிகரிப்பதை உறுதி செய்யவும் அதற்கான விழிப்புணர்வு ஒவ்வொரு மக்களையும் சென்றடையும் வகையில் செயல்பட்டு வருகின்றோம் என மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையத்தின் பணிப்பாளர் விக்டர் குறிப்பிட்டுள்ளார். அரியாலை சர்வோதய மண்டபத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் யாழ்ப்பாணம் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் சசிவன், மாவட்ட போலீஸ் அதிகாரிகள், அரசியல் கட்சிகள் சார் பிரதிநிதிகள், மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலைய அதிகாரிகள் என பலர் பங்கேற்றனர். முல்லைத்தீவு தென்னியங்குளம் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை குறைபாடுகளை நிவர்த்தி செய்யுமாறு கோரி பெற்றோர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
முல்லைத்தீவு தொடுக்காய் கல்வி வலயத்திற்குட்பட்ட தென்னியங்குளம் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் காணப்படும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யுமாறு கோரி பெற்றோர்கள் பாடசாலை வாயிலை மூடி இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று காலை 7:30 மணியளவில் பாடசாலை வாயில் கதவை மூடி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோட்டக்கல்வி அலுவலகத்தில் இருந்தோ வலயக்கல்வி அலுவலகத்தில் இருந்தோ அதிகாரிகள் வந்து பதிலை வழங்க வேண்டும் என போராட்டம் இடம்பெற்ற போதும் காலை 11 மணி வரை அதிகாரிகள் யாரும் வருகை தரவில்லை என மக்கள் கவலை வெளியிட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த மல்லாவி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு மாணவர்களை பாடசாலை வளாகத்திற்குள் அனுப்பிய போதும் மக்கள் அதிபர் ஆசிரியர்களை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. அதனால் காலை 11:30 மணியளவில் வருகிறந்த கோட்டக்கல்வி பணிப்பாளர் 5 பெற்றோர்களை பாடசாலைக்குள் அழைத்துச் சென்று கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இதன்போது சரியான பதிலை கோட்டக்கல்வி பணிப்பாளர் தரவில்லை எனவும் அவர் பிரச்சனைகளை சமாளிப்பதாக செயல்பட்டார் எனவும் மக்கள் கவலை வெளியிட்டனர். அதனையடுத்து தமது பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப முடியாத பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக தெரிவித்த பெற்றோர் பாடசாலையில் இருந்து மாணவர்களை அழைத்துச் சென்றனர். ஸ்கூலில் 2 மாஸ்டர்மார் 2 பிள்ளைகளோட துன்புறுத்தல்கள், தகாத வார்த்தைகளை பிரயோகிக்கிறது, நேரம் சென்று பள்ளிக்கூடத்துக்கு வர்றது, அப்படி நிறைய பிரச்சனைகள். இது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே கடிதம் மூலமாக கோட்டக்கல்வி பணிமனையும் வலய கல்வி பணிமனைக்கும் வந்து கடிதம் மூலமாக அதை போட்டிருந்தோம். நாங்கள் கடிதம் அதுக்கு அவையில் எந்த ஒரு பதிலமங்களுக்கு கிடைக்கல. 8:30 10:30 வரைக்கும் மாஸ்டர்மார் ஸ்கூலுக்கு வாரீங்க, 12:30 2 மணி மட்டும் பள்ளிக்கூடத்தை விட்டு போறீங்க. நேற்று முந்தாள் எங்களோட ஸ்கூலில் வந்து ஒரு விளையாட்டு போட்டி நிகழ்வு ஒன்று நடந்து அந்த விளையாட்டு போட்டி நிகழ்வில் வந்து பெற்றாரும் பழைய மாணவர் வந்து அந்த விளையாட்டு போட்டியை செய்து நடாத்தி முடிச்சது. டீச்சர்ஸ்மாருக்குள்ளேயும் பிரச்சனை, டீச்சர்ஸ்மார் வர இல்லை. விளையாட போன பிள்ளைகளை கூப்பிட்டு மாஸ்டர் பள்ளிக்கூடத்துக்கு இருக்கிறார். விளையாட போனதுக்கு வந்து அப்சன்ட் போற நான் விளையாட போன காரணத்தில் பாடசாலைக்கு வரையில தன்னை மன்னிக்க சொல்லி புள்ளிகள்கிட்ட கடிதம் எழுதி கொப்பியில் கடிதம் பண்றார். அப்படி இந்த தொடர்ச்சியாங்கிற புள்ளிகளை வந்து அவையில் துன்புறுத்தி கொண்டே இருக்கிறீங்க. முக்கியமா இந்த பிரச்சனை கூடிய மாஸ்டர்மாருக்கு வந்து பள்ளிக்கூடத்தை விட்டு வேறு இடத்துக்கு வேறு ஆன்சர்ல போக வேணும். அதுக்குரிய ஆசிரியர் வேறு ஆசிரியமாரை இங்க நியமிக்க வேணும். 1:30 வெள்ளி அடிக்க சொல்லி சொல்றார் மாஸ்டர். பிரின்சிபல் 2 மணிக்கு அடிக்க சொல்லி சொல்றார். 1:30 அடிக்க சொல்லி அடிக்கல என்று சொல்றதுக்கு பிள்ளையை கூப்பிட்டு வச்சு அடிக்கிறார். எங்க பள்ளிக்கூடத்துல வந்து நிறைய மாஸ்டர்மார் பற்றாக்குறை இருக்குது. காலமே 8:30 11-12 மணி மட்டும் இங்க வருகிறதாரின ஏன்டா சைன் வைக்கிறதுக்கு பிங்கர் பிரிண்ட் மிஷின் இருக்கு. பிங்கர் பிரிண்ட் பழுதா போயிட்டு தான் இருக்கிறதே 13 டீச்சர்ஸ்மார். அந்த 13 டீச்சர்ஸ்மாரும் கை வச்சு மிஷின் பழுதா போயிட்டு தான். டீச்சர் சார் ஆக்களுக்குள்ள பிரச்சனை நீங்கள் உங்களுக்கு வச்சுக்கொண்டு எங்களோட பிள்ளைகளை சாதிக்கிறீங்க. பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒழுக்கமாகவும் இருக்கணும். எங்களோட பள்ளிக்கூடம் நல்ல ஒரு முயற்சியாக எங்களோட பள்ளிக்கூடம் நடந்து கொண்டு இருக்குது. அதை குழப்பறதுக்கண்டே ஒரு சில பேரால இந்த பள்ளிக்கூடத்தை அவமானப்படுத்துறதுக்காக இருக்கணும். நாங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு விட மாட்டோம். இதுக்கு ஒரு முடிவு எடுத்தா தான் எங்களோட பிள்ளைகளும் நாங்களும் பள்ளிக்கூடத்துல நல்ல இதாக இருப்போம். பிள்ளைகளுக்கு வந்து பாதுகாப்பு முக்கியம். பொம்பளை பிள்ளைகளை விடுற நாங்கள் கூப்பிட்டு அடிக்கடி கடிதத்தை எழுது கடிதத்தை தாண்டு சொன்னால் இதே போல ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை விட்டுட்டு கூட கடிதத்தை எழுதி தர சொல்லி கேட்கலாம். 4-5 கிலோமீட்டர்ல இருக்கிற ஆசிரியர்மார் குறிச்ச நேரத்துக்குள்ள வரலாம். அவையல் சுணங்கி வாரது, சைன் பண்றது, தங்கட அலுவலை பாக்குறது, வகுப்பை சரியாக நடத்துற இல்லை. எங்களுக்கு இதுக்கு ஒரு சரியான தீர்வு வேணும். மட்டக்களப்பு மாவட்ட சுகாதார மாணவ தூதுவர் நிகழ்ச்சி திட்ட அங்குரார்ப்பண நிகழ்ச்சி மகாஜன கல்லூரியில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட சுகாதார மாணவ தூதுவர்கள் அங்குரார்ப்பண நிகழ்ச்சி மகாஜன கல்லூரியில் இன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு வலயக்கல்வி அலுவலகத்தின் ஏற்பாட்டில் கல்வி வலய முறைசாரா கல்வி உதவி பிரிவு கல்வி பணிப்பாளர் அழகையா ஜெகநாதனின் ஒருங்கிணைப்பில் மாவட்ட செயலகத்தோடு இணைந்து மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை பணிப்பாளர் ஆர் முரளீஸ்வரனின் வழிநடத்தலில் சுகாதார மாணவ தூதுவர்கள் செயற்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இதன் அங்குரார்ப்பண நிகழ்வு மட்டக்களப்பு மகாஜன கல்லூரியில் அதிபர் எஸ் சாந்தகுமார் தலைமையில் இடம்பெற்றது. பொதுமக்களுக்கான சுகாதார ஆலோசனை சேவைகளை இலகு முறையில் துரிதகதியில் பெற்றுக்கொள்ள ஆலோசனை மற்றும் விழிப்புணர்வு வழிகாட்டல்கள் சேவைகள் இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. மனநலம் சார்பான அவசர உதவிகள், பால்நிலை அடிப்படையிலான வன்முறைகள், தொழுநோய் தொடர்பான வழிகாட்டல் ஆலோசனைகள், பிரதேச சுகாதார சேவைகள் சார்ந்த முறைப்பாடுகள் மற்றும் அவசர ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளும் நேரடி தொலைபேசி இலக்கங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டு அவை துண்டு பிரசுரங்களாக மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இன்றைய நிகழ்வில் உளநல வைத்தியரும் சர்வதேச நடத்தை மாற்று வைத்திய நிபுணருமான வைத்தியர் ஜஹாய தர்ஷினி, மட்டக்களப்பு கல்வி வலய முறைசாரா கல்வி பிரிவு உதவி கல்வி பணிப்பாளர் அழகையா ஜெகநாதன், மகாஜன கல்லூரி பிரதி அதிபர் விஜயா பார்த்திபன், கல்லூரி ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். குடும்பங்களையும் சுகாதார பாதிப்புகளில் இருந்து மீட்கின்ற ஒரு முன்னோடி நடவடிக்கையாக இன்று நாங்கள் மட்டக்களப்பு மகாஜன கல்லூரியில் இந்த நல்ல ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கின்றோம். பல்வேறுபட்ட நிகழ்ச்சி திட்டங்களை உருவாக்கி உடல் நலம், உளநலம் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு ஏற்பாட்டை நாங்கள் செய்திருக்கின்றோம். மட்டக்களப்பு வலய கல்வி அலுவலகத்துக்கு போதுமான தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்கி எங்களுடைய பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையினுடைய மதிப்புக்குரிய வைத்திய கலாநிதி
முரளீஸ்வரன் அவர்களுடைய ஆலோசனைகளை வழங்கி எங்களுடைய மாணவர்களை வழிப்படுத்தி இருக்கின்றார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நீண்ட நாட்களின் பின்னர் மழை பெய்து வருகின்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அதிகாலை முதல் மழை பெய்து வருகின்றது. அண்மை நாட்களாக கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் இன்று மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அத்தோடு சிறுபோக எச்சரிக்கையில் ஈடுபடுவதற்காக மழையை எதிர்பார்த்து காத்திருந்த விவசாயிகளும் மழை பெய்து வரும் நிலையில் தமது விவசாய பணிகளை ஆரம்பித்ததில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். நுவரெலியாவில் நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நுவரெலியா ஹேட்டன் நீதவான் நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைக்கு அமைவாக பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று பிற்பகல் ஹேட்டன் ரயில் நிலையத்திற்கு அருகில் ஹேட்டன் போலீஸ் நிலைய அதிகாரிகளால் மதுரை கந்தேகர பகுதியைச் சேர்ந்த 31 வயதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமான வட்டிக்கு பணம் தருவதாக முகநூலில் விளம்பரம் செய்து சுமார் 4.5 மில்லியன் ரூபாவை பெற்று பணத்தை செலுத்தாமல் தலைமறைவாகிய நிலையில் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அம்பாறை கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தால் சுயதொழில் குழுக்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. அம்பாறை கல்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவில் மகளிர் சுய தொழில் குழுக்களுக்கு சுயதொழில் வழிகாட்டல் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. கல்முனை வடக்கு பிரதேச செயலாளர் டி.ஜே. அதிசயராஜின் வழிகாட்டலில் மகளிர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி தனலட்சுமி உரசொலிமாறன் தலைமையில் பயிற்சி நெறி வழங்கப்படுகின்றது. பெரிய நீலாவணை, பாண்டிருப்பு, கல்முனை, நெற்பெட்டிமுனை, சேனை குடியிருப்பு ஆகிய இடங்களில் உள்ள சுயதொழில் குழுக்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. பயிற்சி முறையில் மகளிர் அபிவிருத்தி கள உதவியாளர் யு ரமேஷா, சிறுதொழில் அபிவிருத்தி முயற்சி பிரிவு உத்தியோகத்தர் எம்.ஐ. ரமேஷ், விஞ்ஞான தொழில்நுட்ப உத்தியோகத்தர் எஸ். தர்ஷன் ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சிகளை வழங்கியுள்ளனர். ஹசீஸ் போதைப் பொருளுடன் வெளிநாட்டு பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பயணப்பொதியில் மறைத்து வைத்திருந்த 175 மில்லியன் ரூபாய் பெறுமதியுடைய ஹசீஸ் போதைப் பொருளுடன் வெளிநாட்டு பெண் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் நேற்றிரவு விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டவர் 20 வயதுடைய கனடிய இளங்கலை பட்டம் பெற இருக்கும் மாணவி என்பதோடு இவர் இலங்கைக்கு வருகை தரும் முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். அவர் கனடாவின் டொரண்டோவில் இருந்து இந்த போதைப் பொருளுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர் கொண்டு வந்த பயணப்பொதியில் 3 போர்வைகளில் சுற்றப்பட்ட 17 கிலோகிராம் 573 கிராம் ஹசீஸ் போதைப் பொருளை மறைத்து வைத்திருந்த போது கட்டுநாயக்க விமான நிலையத்தின் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இளம்பெண்ணும் அவர் கொண்டு வந்த போதைப் பொருள் உள்ளிட்ட பொருட்கள் மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணி அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மாதம்பேயில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்தவர்கள் தொடர்பான விவரம் வெளியாகியுள்ளது. புத்தளம் மாவட்டம் மாதம்பே கலகிரியாவ பகுதியில் முச்சக்கர வண்டியும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி இடம்பெற்ற கோர விபத்தில் 2 பெண்களும் 1 வயது குழந்தையும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தலவல புனித அன்னாள் தேவாலயத்தில் வருடாந்த திருவிழாவில் கலந்து கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது நேற்று மாலை இந்த விபத்து சம்பவித்தது. விபத்து நடந்த நேரத்தில் முச்சக்கர வண்டியின் ஓட்டுநர் உட்பட 9 பேர் பயணித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இறந்தவர்கள் 32, 36 வயதுடைய பெண்கள் மற்றும் 1 வயது குழந்தை என்பதோடு அனைவரும் மினுவாங்கோடு மற்றும் ராகனவை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதி உட்பட 2 ஆண்கள், 2 சிறுவர்கள் மற்றும் 2 சிறுமிகள் காயமடைந்து சிலாவும் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மாதவே போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். உயர்கல்விக்காக முழுமையான ஆளணியை உருவாக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். ரத்தினபுரியில் உயர்கல்விக்காக கணனி விஞ்ஞான பிரிவில் முழுமையாக கல்வியை போதிக்கின்ற சகல வசதிகளுடன் கூடிய முழுமையான ஆளணியை உருவாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கணித விஞ்ஞான பிரிவு கற்பதற்கான பாடசாலைகள் வசதி மிக மிக குறைவாகவே காணப்படுகின்றது. விசேடமாக நான் வசிக்கும் ரத்தினபுரி மாவட்டத்திலே பல நூற்றாண்டுகளாக இந்த நாட்டுக்கு நாங்கள் வந்து உழைத்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுத்த மக்களாக எங்களுக்கு இன்னும் ரத்தினபுரி மாவட்டத்திலே
உயர்தரத்திலே விஞ்ஞானத்தை கணிதம் போதிக்கின்ற சகல வசதியும் கூடிய முழுமையான பாடசாலை இதுவரைக்கும் கிடையாது. ஓரிரு பாடசாலைகள் அங்கு உயர்தரத்திலே விஞ்ஞான கணித பிரிவு ஆரம்பித்திருந்தாலும் கூட அங்கு முழுமையான ஆளணி மற்றும் பௌதிக வளங்கள் இன்னும் முழுமை பெறவில்லை. இதனால் அந்த பாடசாலையுடைய அதிபர்கள் ஆசிரியர்களின் முயற்சியினால் தான் சில பாடசாலைகளை அவர்கள் கொண்டு நடத்துகிறார்கள் ஒழிய அரசாங்கம் இன்னும் முழுமையான கவனம் செலுத்தவில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாது சுரக்ஷா காப்புறுதி திட்டத்தை மீள கொண்டுவர நடவடிக்கை எடுக்கவும் பாடசாலைகளில் இடம்பெறுகின்ற ஊழலை ஒழிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சுரக்ஷா காப்புறுதி திட்டம் 2016ஆம் ஆண்டு நாங்கள் பிரதி அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே நல்லாட்சி அரசாங்கத்தின் பொழுது பாடசாலை மாணவர்களுக்காக சுரக்ஷா என்கிற காப்புறுதி முறையை அறிமுகம் செய்து வைத்தார்கள். இப்பொழுது இந்த காப்புறுதி திட்டம் கைவிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி இம்முறை வரவு செலவு திட்டத்தில் சுரக்ஷா காப்பீடு திட்டத்தை மீள கொண்டு வருவதாக கூறியிருக்கின்றார். ஆகவே அத்திட்டத்தை மீள செயல்படுத்த வேண்டும். உலக புகழ்பெற்ற அமெரிக்க பாடகர் ஆலோ பிளாக் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளார். உலக புகழ்பெற்ற அமெரிக்க பாடகர் ஆலோ பிளாக் இலங்கைக்கு 3 நாள் விஜயம் மேற்கொண்டு இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். உலகெங்கிலும் உள்ள 22 நாடுகளில் இசை தரவரிசையிலும் அமெரிக்காவில் கிராமி விருதுகளில் பரிந்துரைக்கப்பட்டவர்களிலும் பாடகர் ஆலோ பிளாக் முதலிடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் சுகாதாரத்துறையில் முதலீட்டு திட்டத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக அமெரிக்காவின் ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஹோமிக் உடுகம சூரியவின் அழைப்பின் பேரில் அவர் இலங்கைக்கு வருகிறார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அவருக்கு இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையகத்தின் அதிகாரிகள் மற்றும் பேராசிரியர் கோமிக் உடுகம சூரிய ஆகியோரால் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது. உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கான சந்தை முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் இடம்பெற்றது. உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிக்கும் நோக்குடன் உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கான விற்பனை சந்தை முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச சபை பேருந்து நிலையத்தில் இன்று இடம்பெற்றது. சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவு, மகளிர் விவகார அமைச்சு, தொழில்துறை திணைக்களம், புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகம், புதுக்குடியிருப்பு பிரதேச சபை ஆகியவற்றின் ஆலோசனையுடன் சந்தை நடத்தப்பட்டது. புதுக்குடியிருப்பு பிரதேசத்தை சேர்ந்த உற்பத்தியாளர்களின் உற்பத்திகள் காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனை இடம்பெற்றது. இங்கு உற்பத்திகளை பார்வையிட்ட புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் உள்ளூர் உற்பத்தியாளர்களின் தேவைகளை கேட்டறிந்து கொண்டதுடன் அவர்களுக்கான தேவைகளை நிவர்த்தி செய்வதாகவும் உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் இ விஜயகுமார், உதவி பிரதேச செயலாளர் கி டென்சியா, பிரதேச செயலக சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவு உத்தியோகத்தர் கு தர்ஷன், தொழில்துறை திணைக்களத்தின் உத்தியோகத்தர் ப லோஜி, பெண்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர் ச விஜயந்தி, புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உப அலுவலக பொறுப்பதிகாரி ஆ முரளிதரன், புதுக்குடியிருப்பு பிரதேச சபை பிரதம முகாமைத்துவ சபை உத்தியோகத்தர் பி தர்ஜினி, புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்க தலைவர் நவநீதன் மற்றும் பலர் பங்கேற்றனர். மட்டக்களப்பு நாவற்காட்டில் தாயுடன் உறங்கிய குழந்தை சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நாவற்காடு கிராமத்தில் வீட்டில் தாயுடன் உறக்கத்தில் இருந்த குழந்தை இறந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக வவுணதீவு போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுணதீவு போலீஸ் பிரிவில் உள்ள நாவற்காடு இறக்குத்து முனை பகுதியில் பிறந்து 3 மாதமான குழந்தை நேற்றிரவு தாயாரிடம் பால் அருந்திவிட்டு தாயுடன் உறங்கியுள்ளது. மறுநாளான இன்று அதிகாலை குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக தாய் குழந்தையை எழுப்பியுள்ளார். இதன்போது குழந்தை அசைவற்ற நிலையில் காணப்பட்டுள்ளது. உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது குழந்தை முன்னரே இறந்துவிட்டதாக வைத்தியர் தெரிவித்துள்ளார். வவுணதீவு போலீசாரின் வேண்டுகோளுக்கமைய மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை திடீர் மரண விசாரணை அதிகாரி தம்பிப்பிள்ளை தவக்குமார் சம்பவ இடத்திற்கு சென்று மரண விசாரணைகளை மேற்கொண்டு சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு பணித்தார். சம்பவம் தொடர்பாக வவுணதீவு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கேரளங்கா நிறுவனத்தின் ஊடாக பகவந்தலாவ வைத்தியசாலைக்கு உபகரணங்கள் கையளிக்கப்பட்டன. கேரளங்கா நிறுவனத்தின் ஊடாக பகவந்தலாவ பிரதேச வைத்தியசாலைக்கு தேவையான உபகரணங்கள் என்று கையளிக்கப்பட்டது. கேரளங்கா நிறுவனத்தின் பொருளாளர் கணேசன் இளையராஜாவால் இந்த உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. பகவந்தலாவ பிரதேச வைத்தியசாலைக்கு தூர பிரதேசங்களில் உள்ள தோட்ட மக்கள் நாளாந்தம் சிகிச்சைக்காக பெற்றுக் கொள்வதற்கு வருகை தருகின்றனர். இந்த நிலையில் குறித்த வைத்தியசாலைக்கு 2.5 லட்சம் ரூபாய் பெறுமதியான தள்ளுவண்டி, சக்கரவண்டி
அழுத்த தன்மையை பரிசோதிக்கும் இயந்திரம் என்பன வைத்தியசாலை நிர்வாகத்திடம் கையளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பகவந்தலாவ பிரதேச வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி ASK ஜெயசூரிய, கேரளங்கா நிறுவனத்தின் பொருளாளர் கணேசன் இளையராஜ், வைத்தியசாலை உத்தியோகத்தர், பகவந்தலாவ போலீசார் என பலர் பங்கேற்றனர். அம்பாறை அக்கரைப்பற்றில் திருடன் ஒருவன் பொதுமக்களால் பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அம்பாறை அக்கரைப்பற்று 8ஆம் பிரிவில் இன்று அதிகாலை பொதுமக்களால் மடக்கி பிடிக்கப்பட்ட திருடன் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அக்கரைப்பற்றில் உள்ள வீடுகளை திருட்டு கும்பல் ஒன்று நேற்றிரவு இலக்கு வைத்துள்ளது. இந்த திருட்டு கும்பலை சேர்ந்த திருடன் ஒருவன் இன்று அதிகாலை வேளை வீடொன்றுக்குள் உட்புகுந்து கைவரிசை காட்டிய பின் தப்பிச் செல்ல முயன்ற போது வீட்டு உரிமையாளர்கள் திருடனை அவதானித்து கூச்சலிட்டுள்ளனர். அபயக்குரல் கேட்டு விழித்துக் கொண்ட அயலவர்கள் துரிதமாக செயற்பட்டு திருடனை மடக்கி பிடித்தனர். பொதுமக்களால் திருடன் நையப்புடைக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். அக்கரைப்பற்று பகுதியில் அண்மைக்காலமாக திருட்டுச் சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் மக்கள் அச்சத்துடன் வாழும் நிலை ஏற்பட்டுள்ளதாக செய்தியாளர் குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தியின் திருவோணமலை மாவட்ட மகளிர் தின நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி திருவோணமலை மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் மகளிர் மாநாடு இன்று திருவோணமலை நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தியின் திருவோணமலை மாவட்ட மகளிர் அமைப்பின் அமைப்பாளர் பிரவீனா பிரியதர்ஷினி தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா முதன்மை அதிதியாக பங்கேற்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்மீமென கௌரவ அதிதியாக கலந்து கொண்டார். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி அம்பாறை ஆலயவெம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் சாதனை படைத்த பெண்களை கௌரவிக்கும் நிகழ்வு பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜின் ஏற்பாட்டில் இன்று இடம்பெற்றது. பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த 14 பெண்கள் கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்வில் கலந்து கொண்ட அக்கரைப்பற்று இந்து இளைஞர் மன்ற தலைவர் கைலாயப்பள்ளி மற்றும் ஆலயவெம்பு பிரதேச இந்து மாமன்ற தலைவர் பி தனிகாசலம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். கௌரவிப்பு நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் ஏற்பாட்டினை சிறப்பாக மேற்கொண்ட பிரதேச செயலாளருக்கும் உத்தியோகத்தர்களுக்கும் நன்றி தெரிவித்தனர். மட்டக்களப்பு மண்முனை மேற்கு பிரதேச செயலக சமுர்த்தி திணைக்கள பிரிவினால் மகளிர் தினத்தை முன்னிட்டு விழிப்பூட்டல் கருத்தரங்கு இன்று பிரதேச செயலகத்தில் நடாத்தப்பட்டது. பிரதேச செயலாளரின் ஆலோசனைக்கு அமைவாக சமுர்த்தி தலைமையக முகாமையாளர் கே தங்கத்துறை தலைமையில் இணையதள கடன் வசதிகளின் ஆபத்தான நிலை மற்றும் இழப்பீட்டுகள் தொடர்பாக பெண்களை விழிப்பூட்டல் எனும் துணைப்பொருளில் விழிப்புணர்வு கருத்தரங்கு இடம்பெற்றது. கருத்தரங்கில் உளவள துணை உத்தியோகத்தர் நிஷாந்தன் வளவாளராக கலந்து கொண்டு கருத்துரைகளை வழங்கினார். பிரதேசத்தில் உள்ள சமுர்த்தி அமைப்புகள், பிரதேச செயலக வெளிக்கள உத்தியோகத்தர்கள் என பலரும் கருத்தரங்கில் கலந்து கொண்டனர். மார்ச் 20ஆம் தேதிக்கு பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்கெடுப்பு தேதி அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சுமன் ஸ்ரீரத்னாக தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கலின் போது தமது சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அரசியல் கட்சிகள் வேட்புமனுக்களில் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் போதுமான ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும். மார்ச் 20ஆம் தேதிக்கு பின்னரே வாக்கெடுப்பு தேதி அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத்னாக குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். 2025ஆம் ஆண்டு முதலாம் இலக்க உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகள் சட்டத்தின் பிரகாரம் இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட உள்ளது. இதற்கமைவாக தற்போது அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் வேட்பாளர்களால் கட்டுப்படும் வைப்பிலிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி நண்பகல் வரை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இதற்கான அறிவிப்புகள் மற்றும் ஆலோசனைகள் சகல தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கும் மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கும் விடுக்கப்பட்டுள்ளன. 336 பிரதேச சபைகளுக்கு தொகுதி அடிப்படையில் 4872 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக இம்முறை தேர்தல் நடத்தப்படுகின்றது. 2024ஆம் ஆண்டுக்கான தேர்தல் நடாப்பின் பிரகாரம் 1,77,40,354 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தபால் மூல வாக்களிப்பிற்கான விண்ணப்பம் தற்போது கோரப்படுகின்றது. நாளை மறுதினம் விண்ணப்பம் கோரல் நிறைவடையும். ஆகவே சரியான தகவல்களுடன் விண்ணப்பிக்குமாறு தேர்தல் பணிகளில் ஈடுபட உள்ள அரசு உத்தியோகத்தர்களிடம் வலியுறுத்துகின்றோம். அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் வேட்புமனு தாக்கலின் போது பெண்களுக்கான 25% ஒதுக்கீடு மற்றும் இளைஞர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டும். புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக போட்டியிட உத்தேசித்துள்ள அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் வேட்பாளர்கள் வேட்புமனு பத்திரங்களை சமர்ப்பிக்கும் போது தமது சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். 2023ஆம் ஆண்டு 3ஆம் இலக்க தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் பிரகாரம்
வேட்புமனு நிறைவடைந்த ஓரிரு நாட்களில் தேர்தல் பிரசார செலவு தொடர்பில் அறிவிக்கப்படும். இவ்விடயம் குறித்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் பிரதிநிதிகளுடன் விரிவாக கலந்துரையாடுவோம். ஏனைய தேர்தல்களை காட்டிலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பணிகள் விரிவானது. ஆகவே வாக்கெடுப்பு தொடர்பான தேதி 20ஆம் தேதிக்கு பின்னர் அறிவிக்கப்படும் என சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மாற்று வலுவுடையவர்களுக்கான செயற்கை அவயவங்களை பொருத்தும் செயற்திட்டத்தின் கீழ் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த 20 பயனாளர்களுக்கு இந்தியாவில் செயற்கை அவயவங்கள் பொருத்தப்பட்டன. யாழ் பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தால் முன்னெடுக்கப்படும் மாற்று வலுவுடையவர்களுக்கான செயற்கை அவயவங்களை பொருத்தும் செயற்திட்டத்தின் கீழ் வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த 20 பயனாளர்களுக்கு இந்தியாவில் செயற்கை அவயவங்கள் பொருத்தப்பட்டன. கடந்த புதன்கிழமை 20 பேர் யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு புறப்பட்டு சென்று சிறப்பு செயற்திட்ட முகாம் ஒன்றில் பங்கெடுத்ததுடன் அங்கு அவர்களுக்கான செயற்கை அவயவங்கள் பொருத்தப்பட்டன. இந்நிலையில் 20 பயனாளிகளும் நேற்று இந்தியாவில் இருந்து யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு அங்கவீனர்கள் ஆக்கப்பட்டவர்களுக்கு செயற்கை அவயவங்களை வழங்குவதே இச்செயற்திட்டத்தின் நோக்கமாகும். குறித்த செயற்திட்டமானது யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் கே செல்வகுமாரனால் ஆரம்பிக்கப்பட்டதுடன் பல்வேறு அமைப்புகளால் நிதி வழங்கப்படுகின்றது. இச்செயற்திட்டத்தின் முதல் கட்டம் வெற்றிகரமாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த பேராசிரியர் செல்வகுமார் குறித்த செயற்திட்டத்திற்கு இடையூறாக அவரும் செயற்பட வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்தார். மட்டக்களப்பு போர்தையோப்பற்றில் ரன் விமான திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகள் பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டன. மட்டக்களப்பு போர்தையோப்பற்று பிரதேச செயலக பிரிவில் 2024ஆம் ஆண்டு சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தினால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பூரணப்படுத்தப்பட்ட வீடுகளை பயனாளிகளிடம் கையளிக்கும் நிகழ்வு போர்தையோப்பற்று தும்பன்கேணியில் பிரதேச செயலாளர் எஸ் ரங்கநாதன் தலைமையில் இன்று இடம்பெற்றது. நிகழ்வில் உதவி பிரதேச செயலாளர் பி துலாஞ்சனன், சமுர்த்தி தலைமையக முகாமையாளர் ஜெயராஜ், முகாமைத்துவ பணிப்பாளர் குமரன் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தினால் பயனாளி ஒருவருக்கு 7,50,000 ரூபாய் வழங்கப்பட்டு பயனாளியின் பங்களிப்புடன் வீடு புனரமைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மலையக ரயில் சேவை வளமைக்கு திரும்பியது. பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி செல்லும் விசேட விரைவு ரயில் போக்குவரத்து இன்று காலை முதல் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி செல்லும் 1008ஆம் இலக்க விசேட விரைவு ரயில் கம்பளை மற்றும் உலப்பனை ரயில் நிலையங்களுக்கு இடையில் நேற்றைய தினம் தடம் புரண்டதால் மலையக ரயில் பாதையில் பதுளை கொழும்பு கோட்டை ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று காலையுடன் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே அதிகாரிகளின் கூற்றுப்படி தடம் புரண்ட ரயிலின் இயந்திரம் சுமார் 270 அடி முன்னோக்கி நகர்ந்து மலைச்சரிவில் மோதி நிறுத்தப்பட்டது. இந்த சம்பவத்தால் ரயில் தண்டவாளங்களுக்கும் குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டதாக ரயில்வே கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிங்கமலை காட்டுப்பகுதியில் இடம்பெற்ற தீப்பரவலால் பல ஏக்கர் வனப்பகுதி தீக்கிரையாகியுள்ளது. சிங்கமலை காட்டுப்பகுதியில் இனம் தெரியாதவர்களால் வைக்கப்பட்ட தீ காரணமாக பல ஏக்கர் பாதுகாப்பு வனப்பிரதேசம் அழிவுக்கு உள்ளாகி இருப்பதாக பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இதனால் எதிர்காலத்தில் பாரிய குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எட்லி தோட்ட பகுதியில் உள்ள சிங்கமலை வனப்பிரதேசத்தில் நேற்றிரவு சுமார் 7 மணியளவில் இனம் தெரியாத விஷமிகளால் தீ வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனால் பல ஏக்கர் வளமான வனப்பிரதேசம் அழிவுக்குள்ளாகி இருப்பதாகவும் பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்தனர். குறித்த தீ காரணமாக அரிய வகை தாவரங்கள், நாட்டுக்கே உரித்தான மருந்து மற்றும் உயிரினங்கள் அளிக்கப்பட்டிருக்கலாம் என பலர் அச்சம் வெளியிட்டுள்ளனர். குறித்த பகுதியிலிருந்து ஹேட்டன் பிரதேசத்திற்கு குடிநீர் பெற்றுக் கொடுக்கும் பிரதான நீர் மூலம் அமைந்திருப்பதால் எதிர்காலத்தில் நீர் ஊற்றுக்கள் வற்றிப்போய் பாரிய நீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நுரலியா மாவட்டத்தில் வறட்சி காலங்களில் பல்வேறு பகுதிகளில் தீ வைப்பது வாடிக்கையாகிவிட்டது. ஹேட்டன், பட்டவள, கினிகத்தென, பத்தன, தலவாக்கலை, பகவந்தலாவ, நூர்வூட், மஸ்கலியா, நல்ல தண்ணி உள்ளிட்ட போலீஸ் பிரதேசங்களில் இவ்வாறான சம்பவங்கள் அதிகமாக காணப்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மிருகங்களை வேட்டையாடுவதற்கும் மழை வரும் என்ற மூட நம்பிக்கை காரணமாகவும் விறகு சேகரிப்பதற்காகவும் சிலர் பொழுதுபோக்கிற்காகவும் காடுகளுக்கு தீ வைப்பதாக சிலர் மேற்கொண்ட ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது. எனவே காடுகளுக்கு தீ வைப்பதால் ஏற்படும் பேரழிவை தடுப்பதற்கு சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் உடன் கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அதே நேரம் காடுகளுக்கு தீ வைக்கப்படும் பிரதேசங்களை தெரிவு செய்து ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அழிவு தொடர்பாக பொறுப்புகள் அதிகாரிகள், சூழல் தொடர்பாக செய்யப்படும் அமைப்பு மற்றும் பாதுகாப்பு பிரிவினர், அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பொது அமைப்புகள் இணைந்து செயற்படுவதன் மூலம் இவ்வாறான சம்பவங்கள் குறைத்துக் கொள்ளப்படும் என புத்திஜீவிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
தலவாக்கலை சென்ட் ஹோம்ஸ் தமிழ் மகாவித்தியாலயத்தின் பழைய மாணவர் கூட்டம் நேற்று இடம்பெற்றது. நுவரெலியா தலவாக்கலை சென்ட் ஹோம்ஸ் தமிழ் மகாவித்தியாலயத்தில் பழைய மாணவர் கூட்டம் நேற்று பாடசாலை பிரதான மண்டபத்தில் இடம்பெற்றது. பாடசாலை அதிபர் எம் தங்கராஜ் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் பாடசாலையின் அபிவிருத்திகள், பாடசாலை நலன்சார் விடயங்கள் தொடர்பிலும், எதிர்காலத்தில் பாடசாலை பழைய மாணவர்களால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இதன்போது பாடசாலை அதிபர், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள் கலந்து கொண்டனர். பழுதடைந்த தேங்காய் எண்ணெயுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நுகர்வுக்கு பொருத்தமற்ற தேங்காய் எண்ணெயை ஏற்றிச் சென்ற மற்றும் உடமையில் வைத்திருந்த 2 சந்தேக நபர்களை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர். விசேட அதிரடிப்படையின் அரலங்கவில முகாமின் அதிகாரிகள் மற்றும் புலனறுவை பொது சுகாதார அலுவலகத்தின் அதிகாரிகள் குழுவுடன் இணைந்து நேற்றிரவு சோதனை நடத்தப்பட்டது. புலனறுவை போலீஸ் பிரிவில் கைத்தொழில்பேட்டை பகுதியில் தரமற்ற தேங்காய் எண்ணெய் லொரியொன்றில் கொண்டு சென்ற சந்தேக நபர், தரமற்ற தேங்காய் எண்ணெயை உடமையில் வைத்திருந்த மற்றொரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக புலனறுவை பொது சுகாதார அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 41 மற்றும் 51 வயதுடைய பன்னல மற்றும் சந்துவெளி பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. 7920 லிட்டர் தேங்காய் எண்ணெய் கொண்ட 36 இரும்பு பீப்பாய் மற்றும் தேங்காய் எண்ணெய் கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட லொரியையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மேலதிக விசாரணைகளை புலனறுவை பொது சுகாதார அலுவலகம் முன்னெடுத்துள்ளது. கண்டி பேராதனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகலதென்ன பிரதேசத்தில் வனவிலங்குகளை வேட்டையாடுவதாக கூறப்படும் 6 சந்தேக நபர்கள் பேராதனை போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். அகலதென்ன பிரதேசத்தில் வனவிலங்குகளை வேட்டையாடிய கும்பல் ஒன்று பிரதேசவாசிகளால் பிடிக்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக பேராதனை போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மாவட்டகம் பிரதேசத்தில் வசிக்கும் 28 முதல் 71 வயதிற்கு உட்பட்டவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்களிடமிருந்து துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் உள்ளிட்ட பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதனையடுத்து பேராதனை போலீசார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தொடர்பில் மாவட்டகம போலீஸ் நிலையத்திற்கு தகவல் வழங்கியுள்ளனர். பின்னர் மாவட்டகம போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையை அடுத்து கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. சந்தேக நபர்களில் ஒருவரது வீட்டிலிருந்து வேட்டை துப்பாக்கி, ரிவால்வர் ரக துப்பாக்கி, ராணுவ சீருடைகள், கை விலங்குகள் மற்றும் தோட்டாக்கள் உள்ளிட்ட பொருட்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பேரதனை மற்றும் மாவட்டகம போலீசார் முன்னெடுத்துள்ளனர். தொடர்வது வர்த்தக வாணிப செய்திகள். இலங்கை வங்கியின் தெல்லிப்பளை கிளை புதிய கட்டடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலங்கை வங்கியின் தெல்லிப்பளை கிளை யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வீதியில் தெல்லிப்பளை யூனியன் கல்லூரிக்கு முன்பாக உள்ள புதிய கட்டடத்திற்கு இன்று இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இலங்கை வங்கியின் வடக்கு மாகாண பொது முகாமையாளர் சிவானந்தன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் விருந்தினர்கள் மலர் மாலை அணிவித்து மேளவாத்திய வரவேற்புடன் வங்கிக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டு தேசிய கொடி, வங்கி கொடி ஏற்றப்பட்டு புதிய கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது. சர்வமத ஆசைகள் வழங்கப்பட்டதுடன் வாடிக்கையாளர் கௌரவிப்பும் இடம்பெற்றதுடன் விருந்தினர்களால் வாடிக்கையாளர்களுக்கு நினைவு பரிசில்கள் வழங்கப்பட்டன. அதன் பின்னர் வங்கியின் ATM மற்றும் CDM இயந்திர பகுதியும் திறந்து வைக்கப்பட்டது. சகலவிதமான வங்கிச் சேவைகளையும் மக்களுக்கு வழங்கும் நோக்கில் தெல்லிப்பளை கிளை புதிய கட்டடத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பிரதம விருந்தினராக இலங்கை வங்கி கிளை செயற்பாட்டு பிரிவின் பிரதி பொது முகாமையாளர் ரியால் சில்வா பங்கேற்றார். சிறப்பு விருந்தினராக வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் சிவகங்கா சுடீஸ்வர் பங்கேற்றார். இந்த நிகழ்வில் சாதனை தமிழன் ஆனதுரைமுருகன், இலங்கை வங்கியின் தெல்லிப்பளை கிளை முகாமையாளர் யோகநாதன் சஜிதரா, இலங்கை வங்கி கிளையின் முகாமையாளர்கள், சர்வமத தலைவர்கள், யூனியன் கல்லூரி அதிபர், போலீஸ் அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள், நிறுவன உரிமையாளர்கள், வாடிக்கையாளர்கள் பங்கேற்றனர். மக்களுடைய இந்த வங்கி தேவைக்கு வசதியான ஒரு இடத்திலே நீங்கள் இதை ஆரம்பித்தது நமக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. வாடிக்கையாளர்கள் 3 விடயங்களை எப்போதும் கவனத்தில் கொள்வார்கள். ஒன்று, இலகுவாக தங்களுடைய வேலைகளை செய்து முடிக்கலாமா என்று பார்ப்பார்கள். அடுத்தது, விரைவாக செய்யலாமா, குயிக்காக செய்யணும்னு பார்ப்பார்கள். ஒரு நிமிஷத்தையும் வீணாக்கக்கூடாது, வந்தவுடனே தங்களை வேலையை முடிச்சு கொண்டு போகலாமா என்று பார்ப்பார்கள். அடுத்தது, நம்பகத்தன்மையையும் பார்ப்பார்கள். இந்த வங்கியில் நாங்கள் முதலிட்டாலோ அல்லது கணக்கு வைத்திருந்தாலோ லோன் எடுத்தாலோ நம்பகத்தன்மை இருக்குமா என்றதை பார்ப்பார்கள். அவசர உதவிகளுக்கும்
இது எவ்வளவு தூரத்துக்கு கை கொடுக்கும் என்று பார்ப்பார்கள். எவ்வளவு வசதிகளை கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கிறோமோ அந்த கஸ்டமர்ஸும் தொடர்ந்து நிலையாக இருப்பதற்கு அந்த நினைப்பார்கள். அந்த வகையில் பிஓசி என்ற இந்த இலங்கை வங்கி இன்ற வரைக்கும் அறிந்த வரையில் எந்த ஒரு குறைபாடுகளோ எந்த ஒரு இஷ்யூஸ் ஒன்றுமே இல்லாத வகையிலே தொடர்ச்சியாக இயங்கி வருகின்றது. எந்த ஒரு காலத்திலேயும் இலங்கை வங்கியோட உள்ள தொடர்புகளில் எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் வந்ததில்லை. இடர்களோ அல்லது நேர பிரச்சனைகளோ எதுவும் வந்ததில்லை. மிகவும் சிறந்த சேவையாற்றுகின்றீர்கள். யுத்தத்தின் பின்னர் இலங்கை வங்கியானது வடமாகாணத்தில் 63 கிளைகளை பரப்பி இலங்கை வடமாகாண மக்களுக்கு தன் சேவை பரப்பினை வழங்கி வருகின்றது. 1945ஆம் ஆண்டிலிருந்து யாழ்ப்பாணத்தில் தனது சேவை பரப்பினை வழங்குகின்ற இலங்கை வங்கியானது நெடுந்தீவிலிருந்து நெடுங்கேணி வரையும் பருத்தி துறையிலிருந்து மடுவரையிலுமான பெரும் பகுதியினை தன்னகத்தே கொண்டு தனது சேவை பரப்பினை வழங்கி வருகின்ற ஒரு நிறுவனமாக இருக்கின்றது. அரசினால் தீர்மானிக்கப்படுகின்ற அத்தனை கடன் திட்டங்களையும் அத்தனை சேவைகளையும் இலங்கை வங்கியின் ஊடாக வழங்குகின்ற ஒரு நிறுவனமாக நாங்கள் இருக்கின்றோம். வாடிக்கையாளர்களுக்கு சௌகரியமான டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடன் கூடிய சேவைகளை வழங்கும் பொருட்டு இன்று காங்கேசுந்தரை வீதியிலே புதிய இடத்திலே தெல்லிப்பளை கிளையானது திறந்து வைக்கப்படுகின்றது. கடந்த 86 ஆண்டுகளாக முதன்மை வங்கியாக இருந்து வரும் இலங்கை வங்கியானது வாடிக்கையாளர்களுடைய சகல நிதிசார் வசதிகளையும் திருப்திப்படுத்தி வருகின்றது. அந்த வகையிலே இலங்கை வங்கியிலே வடமாகாணத்துக்கு தேவையான சகலவிதமான கடன் வசதிகள் மற்றும் வைப்பு வசதிகளை இலங்கை வங்கி மிகவும் கண்ணியத்துடன் வழங்கி வருகிறது என்பதனையும் வடமாகாண அபிவிருத்திக்கு தன்னாலான சகல பங்களிப்புகளையும் வழங்கி வருகிறது என்பதனையும் நான் பெருமையுடன் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். பழைய கட்டிடங்களில் இருந்த எங்களுக்கு இடப்பற்றாக்குறை, வாடிக்கையாளர்கிட்ட பெருக்கம், வாடிக்கையாளர் சேவைகள் இந்த விஸ்தீர்ணம் நாங்கள் விஸ்தரித்த காரணத்தால் நாங்கள் அதை புதிய இடத்துக்கு மாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டது. இப்போ அமைந்துள்ள இடம் சிறந்த ஒரு பாதுகாப்பானதும் சிறந்த வாகன தரிப்பிடங்களை கொண்டு நாங்கள் அமைத்துள்ளோம். இதில் நாங்கள் முழு விதமான வங்கி சேவைகளையும் ஒரே நேரத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி சகல சேவைகளையும் நாங்கள் வழங்குறதுக்கு தயாராக இருக்கின்றோம். அன்றைய காலமாக நாங்கள் அபிவிருத்தி கடன்களை கூடுதலாக வழங்கி வருகிறோம். யுத் லோன் ஸ்கீம் என்று சொல்லி ஒன்று இருக்குது. நாங்கள் அது 30 வயதுக்கு உட்பட்டாக்கள் ஒரு புதிதாக தொழில் தொடங்க விரும்புகிறவர்கள் கடனை அணுகி பெறக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் அதை 8 விதத்தில் அந்த கடனை பெறுவதற்கான வழிவகைகளை உங்களுக்கு நாங்கள் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சிறு நடுத்தர கைத்தொழிலுக்கான கடன் வசதிகளையும் வழங்கி வருகின்றோம். முக்கியமாக இந்த காலத்தில் நாங்கள் வாடிக்கையாளருக்கு வங்கியின் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், டிஜிட்டல் தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்தல முழு ஆர்வமாக இருக்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் பிஎஃப் என்று சொல்லி பாவிச்சு கொண்டு வர எங்கள் ஆன்லைன் பேங்கிங் ஆப் புதிய ஒரு பரிமாணத்துடன் நாங்கள் இப்பொழுது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அது இன்னும் மக்கள் பாவனைக்கு வெகு விரைவில், வாடிக்கையாளர் பாவனைக்கு வெகு விரைவில் வேற இருக்கிறது. அது ஒரு பேஸ் ஐடியோ அவளையே நீங்கள் லாகின் பண்ணி சகல விதமான சேவைகளையும் இமீடியட்டாக எந்தவித தாமதமின்றி உங்களுக்கு அந்த ஆப் மூலம் நீங்கள் வசதிகளை பெறக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1200 மேற்பட்ட ஆஸ்வாசமாக வாடிக்கையாளர்களை நாங்கள் கிளையில் வச்சிருக்கிறோம். அவர்களுக்காக நாங்கள் அவருக்குரிய பிரத்யேக கடன் அட்டைகளை வழங்கி துரித கதியில் பெறுவதற்கான ஆவணங்களையும் உடனடியாக செய்து கொடுத்துள்ளோம். சகல விதமான சேவைகளையும் எந்தவித நேர தாமதமின்றி நீங்கள் கிளையும் ஊடாக பெறுவதற்கு நாங்கள் எப்பொழுதும் உறுதிபூர்வம் தொடர்ந்தும் சிறந்த சேவையை வழங்குவோம் என உறுதிப்பட தெரிவிக்கிறேன். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் அன்றும் இன்றும் என்றும் மாறாத பந்தம். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.